வணக்கம். நலம் நலமறிக நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தலையில் வரக்கூடிய ஒரு அரிப்பு. இது ஒரு நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு ஃபேக்டர்னு சொல்லலாம். எப்போவுமே தலையில் ஒரு இட்சிங் இருக்கும். நம்ம ஒரு பார்ட்டியில் இருப்போம், ஒரு இன்டர்வியூவில் இருப்போம், இல்லை ஒரு வகுப்பறையில் இருப்போம், ஒரு ஆஃபீஸில் இருப்போம், சுப்பீரியர்ஸ்ட்டு இருப்போம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தலையில் வரக்கூடிய அரிப்பு அந்த நமைச்சல் அது நமக்கு தாங்கவே முடியாது. பட் சொரியாமலும் இருக்க முடியாது. பார்த்திங்கன்னா அது அவ்வளோ ஒரு கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த இட்சிங் பார்த்திங்கன்னா சிலருக்கு தலை வேர்க்கிறப்ப தலையில் ஆயில் வெளியே ஊஸ் ஆகும். அதாவது நம்ம தலையே செக்ரேட் பண்ணோம் சீபம்ங்கிற ஆயில். அந்த ஆயில் நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்க துவாரங்கள் வழியாக வெளியே பரவலாக அப்படியே ஸ்கின்னில் அது பரவறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அரிப்பு வரும். அண்டு சிலருக்கு பெயின் நிறைய இருக்கிறப்ப அரிப்பு வரும். இந்த மாதிரி தலையில் ஒரு அன்னாயிங் ஃபேக்டராக எப்போவுமே அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த அரிப்புக்கு காரணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக தலையில் பொடுகு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அரிப்பு இருக்கும். அந்த பொடுகு இருக்கிறப்ப சாதாரணமாக அரிப்பு இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு ஆயில் செக்ரேட் ஆகிறப்பவும் அரிப்பு வரும், வேர்க்கிறப்ப ரொம்ப அரிப்பு வரும். அண்ட் டாப் ஆஃப் தட் நம்ம தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வெளியே போகிறோம் இல்லையா, வெளியே போகிறப்ப பார்த்திங்கன்னா அது வேர்க்கும் தலையில். அந்த மாதிரி வேர்க்கிறப்போ வேர்வையில் இருக்க அழுக்கு, தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப், அது இல்லாமல் நம்ம தலையில் அப்ளை பண்ணுற ஆயில், இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும், நம்ம தலையில் தாங்க முடியாத ஒரு அரிப்பு கொண்டு வரும். அண்ட் இன்னொருத்தவங்களுக்கு யாருக்கு வரும் அரிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா தலையில் வரக்கூடிய பிளிஸ்டர்ஸ். இந்த பிளிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வேர்க்கூறு வர மாதிரி ஒரு சின்ன கொப்பளங்கள் மாதிரி தலையில் வரும். அது நீங்கள் இப்படி தலையை தடவி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெருடல் மாதிரி உங்களுக்கு தலையில் உங்கள் கைகளுக்கு தென்படும். இது பெரிய பெரிய கொப்பளம் மாதிரி சிஸ்டிக் பாயில்ஸ் மாதிரிலாம் வர்றவங்களும் இருக்காங்க. பட் இது பார்த்திங்கன்னா பிளிஸ்டர்ஸ், சின்ன பிளிஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா வேர்க்கூறு மாதிரி குட்டியாக ஒரு சின்ன கொப்பளங்கள் மாதிரி தலையில் ஏற்படும். அந்த மாதிரி இருக்கப்பவும் சரி, நமக்கு வேர்க்கிறப்பவும் அண்ட் ஆயில் செக்ரேட் ஆகிறப்பவும் அது பயங்கரமாக அரிப்பு கொடுக்கும். அண்ட் பொடுகு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த விதத்துலேயும் நீங்கள் வெளியே போனாலும் சரி போகாட்டினாலும் சரி, உங்கள் ஆயில் எப்போல்லாம் உங்களுக்கு வெளியே ஊஸ் ஆகுதோ இல்லை எப்போல்லாம் உங்களுக்கு வேர்க்குதோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நமைச்சல் தாங்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலுமே தலையில் வரக்கூடிய அரிப்பு அப்படிங்கிறது நமக்கு ஒரு தாங்க முடியாத ஒரு பிரச்சனை தான் அது. ஏன்னா நமக்கு பப்ளிக்கில் நமக்கு அது ஒரு நியூசன்ஸாக நம்மளை ஒரு அடையாளப்படுத்தி காட்டிவிடும். ஸோ இந்த அரிப்பை நீங்கள் எப்படி அரோமா தெரப்பியில் போக்க முடியும், இதற்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் தான் பிளாக் ஜமைக்கன் கேஸ்டர் ஆயில்னு சொல்கிறது. இது ஜமைக்காலேருந்து வர்றது. இந்த கேஸ்டர் ஆயில் ஆமணக்கு விதை இருக்கு இல்லைங்களா, இது அங்கே உற்பத்தி ஆகிறது, அங்கே விளையிறது. இந்த ஆமணக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கருண் நிறத்தில் இருக்கும் அந்த ஆமணக்கு விதை. இப்போ நம்ம ஊரில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டார்க்கஸ்ட் ப்ரௌனாக ஒரு தேன் கலரில் அப்படி இருக்கும். பட் அங்கே ஜமைக்காவில் விளையக்கூடிய அந்த ஆமணக்கு விதை நல்ல கருமை நிறமாக நல்லா பெருசாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஆயில் நீங்கள் ஊற்றுறப்ப ஒரு தேன் ஊற்றுறப்ப எப்படி இருக்கும், ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில், அந்த மாதிரி இந்த ஆயில் அவ்வளோ திக்காக இருக்கும். இந்த ஆயில் இந்த ஜமைக்கன் பிளாக் கேஸ்டர் ஆயில் இது நம்முடைய ஸ்கேல்ப்புக்கு ஒரு பெரிய ஒரு ஔஷத் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கின்னில் இருக்கக்கூடிய, அதாவது ஸ்கேல்ப்புங்கிறதும் ஸ்கின் தான், ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், டேண்ட்ரஃபாக இருக்கட்டும், ட்ரைனஸாக இருக்கட்டும், தலையில் வரக்கூடிய கொப்பளங்களாக இருக்கட்டும், அரிப்பாக இருக்கட்டும், இல்லை ப்ரீமெச்சூர் கிரேயாக இருக்கட்டும், இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இந்த ஜமைக்கன் கேஸ்டர் ஆயில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ப்ரொவைடட் நீங்கள் அது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி திக்காக இருந்தால் அது பியூராக இருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குங்க. அதுக்கப்புறம் என்ன எசென்ஷியல் ஆயில்ஸில் வேணும் இந்த அரிப்பு எடுக்கிறதுக்கு அப்படின்னா மிர். இந்த மிர்ரோட வேலை அப்படின்னா இது ஆன்டி பாக்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிர் ஆயில் அநேகமாக எல்லா டூத் பேஸ்ட்லேயும் ஏதோ ஒரு ரேஷியோவில் இந்த மிர் ஆயில் கலந்துருப்பாங்க. ஏன்னா பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய தன்மை இந்த மிர் ஆயிலுக்கு உண்டு. ஸோ அதனால் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம மிர் ஆயில் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது இந்த அரிப்பை 1 or 2 அப்ளிகேஷன்ஸ்லேயே அரிப்பை எடுக்கக்கூடிய தன்மை மிர் ஆயிலுக்கு உண்டு. ஏன்னா பாக்டீரியா மட்டும்தான் நம்மளை உடம்பு அழிக்கிறதோ இல்லை நமக்கு தலையில் பிரச்சனைகளோ ஸ்கின்னில் பிரச்சனைகளோ வர்றதோ பாக்டீரியாஸில் தான் வரும். ஸோ இந்த மிர் ஆயிலே பார்த்திங்கன்னா ஆன்டி பாக்டீரியல்ங்கிறப்போ பாக்டீரியா நமக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனையை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணி கொடுக்குறது மிர் ஆயில். இன்னொரு ஆயில் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி. இந்த ரோஸ்மேரி ஆயிலுக்குமே தலையில் வரக்கூடிய அரிப்பை குறைக்கக்கூடிய தன்மை உண்டு. இப்போ நீங்கள் எனி ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அந்த ஷாம்பூவில் ஒரு 4 drops நீங்கள் ரோஸ்மேரி ஆயிலோ இல்லை மிர் ஆயிலோ கலந்து நீங்கள் ஷாம்பூவாக பாவிச்சா கூட அந்த ஷாம்பு உங்களுடைய அரிப்புக்கு ஒரு பெரிய ஒரு நிவாரணியாக செயல்படும். எனி ஷாம்பு யூ கேன் யூஸ், அதில் நீங்கள் இந்த ஆயில் கலந்துக்கலாம்.
ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஜமைக்கன் கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் மிர் ஆயில் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து ரோஸ்மேரி ஆயில் எடுத்துக்கிறோம். ஓகே, இது பாருங்க, இது ஒரு ஹேர் பேக்கு. ஹேர் பேக்குன்னு சொல்கிறத விட ஹேர் ஃபுட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த அரிப்புக்கு தேவையான சில பொருட்கள் இந்த பேக்கில் உள்ளன. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமதுரம். இந்த லிக்கரைஸ்ன்னு சொல்லக்கூடிய அதிமதுரம் இல்லாத காஸ்மெட்டிக்கே இல்லை. அது ஹேர் பேக்காக இருக்கட்டும், ஸ்கின்ல வரக்கூடிய டிஸார்டர்ஸ் செய்யக்கூடிய அந்த காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்கின் க்ரீம்ஸாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், எனிதிங். இது வந்து லிக்கரைஸ் இல்லாமல் இருக்காது. மேக்ஸிமம் லிக்கரைஸ் ஒரு பர்சன்டேஜ் சேர்க்க தான் செய்வாங்க. அது வந்து நம்ம தமிழில் சொல்கிறது அதிமதுரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரிபலா. இதை வந்து ட்ரிஃப்லா அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். திரிபலா அதாவது மாச்சிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய், இது மூன்றும் சேர்ந்தது தான் ட்ரிஃப்லா, அதுதான் திரிபலா. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலை பொடி இருக்குது, வில்வமோட பொடி இருக்குது, ட்ரிஃப்லா பொடி இருக்குது, அதிமதுரம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா மற்ற ஹேருக்கான மற்ற பேக்ஸ் எதுவும் கலந்துக்கலாம். கரிசலாங்கண்ணி, கறிவேப்பிலை, மருதாணி, நீங்கள் அதெல்லாம் கூட கலந்துக்கலாம். பட் இது மெயினாக எட்சிங்குடைய பேக் அப்படிங்கிறதுனால நான் இது 4 உங்களுக்கு கலந்துருக்கேன். இது உங்களுக்கு எல்லா ஊர்லேயும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 ml நீங்கள் வந்து இந்த பிளாக் கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கோங்க. ஜமைக்கன் பிளாக் கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கோங்க. அதில் மிர் ஒரு 10 drops, ரோஸ்மேரி ஒரு 10 drops எல்லாம் கலந்து ஒரு 5 minutes அப்படியே வச்சுருங்க. எல்லாம் பிளண்ட் ஆகிறதுக்காக அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், உங்கள் தலையில் வந்து அழுக்கோ இல்லை இந்த ப்ரீவியஸ் டே வச்சுருந்த எண்ணெயோ தலையில் இருக்க வேண்டாம். தலை சுத்தமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ அது ப்ரீவியஸ் டே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணியிருந்தீங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன பவுலில் நீங்கள் இந்த ஆயில் எடுத்துகிட்டு ஒரு காட்டன் வச்சு இந்த ஆயிலை தொட்டு தொட்டு நல்லா உங்கள் தலையில் ஒரு கம்ப்ரெஷன் மாதிரி கொடுங்க. ஜென்ரலாக நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணுவோம், எண்ணெயை வந்து இப்படி கையில் தேய்ச்சி தலைக்கு வந்து நல்லா தேய்ச்சிப்போம், இல்லை தலையில் ஊற்றி தலையில் தேய்ச்சிப்போம். இந்த அரோமா தெரப்பி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 செகண்ட்ஸில் அது உங்கள் ஸ்கால்ப்போட இன்னர் லேயர்ஸ்க்கு போகும். அப்போ என்ன பண்ணணும், ஸ்கால்ப்பை ஒட்டி தானே உங்களுக்கு வந்து போர்ஸ் இருக்குது. அப்போ ஒரு சின்ன காட்டன் வச்சுக்கோங்க, இந்த ஆயிலை தொட்டு இந்த மாதிரி நீங்கள் தலையின்னு இதை அஸ்யூம் பண்ணிக்கிட்டிங்கன்னா தலையில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒத்தி ஒத்தி எடுக்கணும். இது கம்ப்ரெஷன் பேர். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கோம் வச்சு நல்லா தரோவாக வாரிடுங்க. அந்த மாதிரி வாடுறப்ப இந்த எண்ணெய் வந்து உங்கள் தலை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 30 minutes விட்டுருங்க. நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. அந்த ஆயில் அப்சார்ப்ஷன் நடக்கட்டும், ஸ்கின்னுக்குள்ளே இறங்குறதெல்லாம் இறங்கட்டும். ஏன்னா எசென்ஷியல் ஆயில்ஸ் ரெண்டுமே ஸ்கின்னுக்குள்ளே இறங்கும். இந்த பிளாக் ஜமைக்கன் ஆயிலுங்கிறது உங்களுடைய அவுட்டர் சர்ஃபேஸ்க்கு நல்ல ஒரு லூப்ரிகேஷன் கொடுக்கும். இன்கேஸ் சின்ன சின்ன கொப்பளங்கள் இருந்தால் கூட அந்த கொப்பளங்களை ஹீல் பண்ணக்கூடிய தன்மை இந்த ஜமைக்கன் ஆயிலுக்கு உண்டு. ஸோ 15 to 20 minutes 30 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கை வந்து ஒரு ஆப்பிள் சிடர் வினிகர் ஆர் ஈவன் பிளெயின் வாட்டரில் கலந்து உங்கள் தலையில் நல்லா அப்ளை பண்ணிட்டு திரும்ப நல்லா வாரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 hour வச்சுருந்துட்டு தரோவாக நல்ல ஷாம்பு போட்டு, தரமான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள். இது கூடுமான வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். ஒரு 5 to 7 அப்ளிகேஷன்ஸில் உங்கள் தலையில் அரிப்பு போய் உங்கள் தலையில் dandruff இருந்தாலும் குறையும், அண்டு பிளிஸ்டர்ஸ் கொப்பளங்கள் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக அது ஹீல் ஆகிறதுக்கு இந்த தெரப்பி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.